ஹலோ கேம் சேஞ்சர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே அணியின் முக்கிய பவுலர் பார்த்தீங்கன்னா காயம் காரணமாக விலகல். மகேந்திர சிங் தோனி களமிறங்குவதில் மேலும் மேலும் தாமதமாகிறது. காயம் காரணமாக ரோஹித் சர்மா அவதிப்பட்டு வருகிறார். விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் இருக்கார். கூட பார்த்தீங்கன்னா அவருக்கும் சிறிய காயம் ஏற்பட்டிருக்கிறது. காயம் காரணமாக விலகிய ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக களமிறங்கிய வீரர் பார்த்தீங்கன்னா சிறப்பாக விளையாடி அவர் திறமையை நிரூபிச்சிருக்காரு. அது மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இதை பற்றி பார்த்துலாம் வாங்க. இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிஎஸ்கே அணியின் முக்கிய பவுலரான கலீல் அகமது பார்த்தீங்கன்னா காயம் காரணமாக கேகேஆர் அணி போட்டியில் விளையாடும் போதே பார்த்தீங்கன்னா கடைசி ஓவரில் அந்த பந்தை வீச முடியல. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பவுலர் தான் வீசினார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது சிறிய காயமாக இருக்குன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டு வந்த நிலையில், அதாவது மீதம் உள்ள சிஎஸ்கே அணி விளையாடக்கூடிய அனைத்து போட்டிகளில் இருந்தும் கலீல் அகமது பார்த்தீங்கன்னா விலகிட்டார். இது சிஎஸ்கே ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணிக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கிறது. அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, மகேந்திர சிங் தோனி பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் அவர் களமிறங்குவார் என்று எதிர்பார்த்த நிலையில் அதுவும் பார்த்தீங்கன்னா தாமதமாகி அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக அவர் விளையாடுவார் அப்படின்ற ஒரு தகவலும் இப்போ பார்த்தீங்கன்னா வெளிவந்துட்டு இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு ஒரு பின்னடைவான செய்தியாகவே காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடக்கூடிய ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அவருக்கும் காயம் காரணமாக பஞ்சாப் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இவங்க 2 பேருக்கு இடையில் நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் விளையாடலை. குறிப்பாக அந்த இடத்துக்கு குவிண்டன் டிகாக் அவர் களமிறக்கி விட்டாங்க. சிறப்பாக விளையாடி 112 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காமல் அவருடைய திறமையை நிரூபிச்சுட்டு போயிருந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி அணிக்கு எதிராக வெற்றி பெற்றதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காய்ச்சல் காரணமாக எனக்கும் 4-5 நாளாக காய்ச்சல் இருந்தது. கூடவே பார்த்தீங்கன்னா எனக்கும் காலில் அடிபட்டிருக்கு. ஸோ காயத்தால் அவரும் அவதிப்பட்டு வர்றாரு சொல்லிட்டு அவரும் அவருடைய கருத்தை சொல்லியிருந்தார். இருப்பினும் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி போட்டிக்கு அப்புறம் அவர் சொன்னது, நாங்கள் விக்கெட்டுகளை விழுந்தாலும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பேட்டர்கள் எங்களுக்கு கரெக்டாக இருக்காங்க, தரமாக இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா அவர் இன்னும் பேட்டிங்கே இறங்கலை. இருப்பினும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய பேட்டிங் லைனப் நல்லாவே இருக்குது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல ரன்கள் குவிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருந்தார். குறிப்பாக ரோஹித், கோலி, அது மட்டும் இல்லாமல் நம்ம மகேந்திர சிங் தோனி, ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கிய ஜாம்பவங்களாக இருக்கக்கூடிய இந்த ஐபிஎல் தொடரில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா காயம் காரணமாக அவதிப்பட்டு ஒரு நிலையில் இது ரசிகர்களுக்கு மத்தியில் மிக மிக பெரிய பின்னடைவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன சொல்லி நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.